இயேசு கிறிஸ்துவினுடைய பக்தி வைராக்கியம். பக்தி வைராக்கியம். ஆமென். கலாத்தியர் 4:18 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. நல்ல விஷயத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சீகமான காரியத்தில் வைராக்கியத்தை வெளிப்படுத்தவில்லை. அவர் எதுல பக்தியா இருந்தாரோ அந்த காரியத்தில் அவர் தம்முடைய வைராக்கியத்தை வெளிப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். அதுல ஒன்றைதான் நம்ம போன வாரம் தியானித்தோம். ஆராதனைக்கு அடுத்த காரியத்தில் அவர் அவ்வளவு பக்தி வைராக்கியம் காண்பித்தார். பிசாசானவன் வந்து ஆஃபர் வைக்கிறான், ஆஃபர் பண்றான். என்ன ஆஃபர் பண்றான்? 3 சோதனையை கொண்டு வரான். முதல் 2 சோதனைக்கு எந்த ஆஃபருமே கிடையாது. ஆமே. எதுக்குதான் ஆஃபர்னா, ஆராதனை கட் பண்ணா ஆஃபர். இது உலகம் கொடுக்கிற ஆஃபர். நீ சண்டையும் வேலைக்கு வந்துட்டேன்னா உனக்கு 6 நாள் வேலை பார்த்து கிடைக்கிற சம்பளத்தை விட 7வது நாள்ல உனக்கு டபுள் சம்பளம். உலகம் நிறைய ஆஃபர் பண்ணும் ஆராதனை கட் பண்றதுக்கு. ஆராதனை கட் பண்றதுக்கு ஆண்டவர் வந்து யோசிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கவில்லை. ஏவாள் இடத்துல சர்ப்பம் வந்து பேசின போது அவள் யோசிக்க இடம் கொடுத்ததுனால அவளுக்கு இப்ப ஆப்ஷன் ஆயிட்டு. ஃபர்ஸ்ட் வேண்டவே வேண்டாம், இந்த பழம் வேண்டவே வேண்டாங்கிற முடிவில் இருந்தவளுக்கு. அப்படி இருந்ததுனாலதான் ஆண்டவர்கிட்ட கேட்கல ஆதாம். என்ன ஆண்டவர்கிட்ட கேட்கல? ஏன் இதை நான் புசிக்க கூடாது? அப்ப எதுக்கு இதை வச்சிருக்கிறீங்க? எவ்வளவு கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா கேட்கவே இல்லை. ஏன் கேட்கல? ஆண்டவர் வேண்டான்ட்டார்ல, எனக்கு வேண்டாம். இதுதான் ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் தேவன் படைத்த மனிதனின் நிலை. ஆனால் 3வது அதிகாரத்தில் சர்ப்பம் பேசின போது அவன் யோசிக்க இடம் கொடுத்தான். யோசிக்க இடம் கொடுத்த பிசாசுக்கு இடம் எங்க எப்படி இடம் கொடுப்போம் தெரியுமா? யோசிக்க ஆரம்பிச்சிரும். கரெக்டு தானே? ஆமா தானே? போன வாரம் சொன்னேன், சர்ப்பம் எதை தான் சாப்பிடும்? மண்ணு. நாம யாரு? மண்ணு. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம மாம்சீகத்துக்கு இடம் கொடுத்தோம்னா சாத்தானுக்கு நல்ல சாப்பாடு போட்டுருவோம்னு அர்த்தம். அதான் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. மாம்சீகம் யோசித்தாலே அவன் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருப்பான். அழகா இருக்குப்பா இந்த சாப்பாடு. இதை விட்டுட்டு அங்கே எங்கேயோ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அவன் அது உயிரோடு இருக்கனாலெல்லாம் மண்ணை தின்னுமா. இது இயேசு அதை சபிச்சது. அதான் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. மாம்சீக சிந்தை வரும்போதே நம்ம இடம் கொடுக்காம அப்பாலே போ சாத்தானே, பின்னாக போ சாத்தானே. அப்படிப்பட்ட எண்ணத்தை நமக்கு முன்னாடியே வைக்க கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை யோசிக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க கூடாது. நான் ஆராதிக்கும்படி, நான் துதிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஆராதனை தேவனுக்கே உரியது. ஆமென். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். வெளிப்படுத்தல் 19:1 இரட்சண்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் யாருக்குரியது? கர்த்தருக்கே உரியது. ஹல்லேலூயா. ஆராதனைக்கு அடுத்த காரியத்திலே கர்த்தர் எப்படி வைராக்கியம் பாராட்டினார் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே சங்கீதம் 69:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. ஆண்டவர் ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் காண்பித்தார். அது ஆராதனை குறித்து, அது போலவே ஆலயத்தை குறித்து தேவன் பக்தி வைராக்கியம் காண்பித்தார். ஆலயத்தை குறித்து கர்த்தர் எப்படி பக்தி வைராக்கியம் காண்பித்தார் தெரியுமா? லூக்கா 4வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது?
தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்தார். ஓய்வு நாள்னாலே அவருடைய வழக்கம் என்ன சொல்லுங்க? ஆண்டவர் கண்டிப்பா ஆலயத்துக்கு போகணுமா? ஆலயமே அவர்கிட்ட தானே வரணும். ஆண்டவர் எப்படி ஒரு அடிச்சுவோட வைத்து காண்பிக்கிறார் பாத்தீங்களா? ஓய்வு நாள்னாலே அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய வழக்கத்தின்படியே. இது அவர் அப்படியே செட் பண்ணிட்டார். சண்டேனா சர்ச் தான். அன்னைக்கு ஓய்வு நாள் வேற, நம்முடைய ஓய்வு நாள் என்பது கிறிஸ்து உயிர் தெழுந்த நாளை நம்ம பிடிச்சு வைக்கிறோம். வாரத்தின் முதல் நாள். கல்ஃப்ல போன அங்க ஓய்வு நாள் என்பது வேற. ஆனா 7 நாள்ல ஒரு நாள் ஓய்வு நாள். எதுக்கு அந்த ஓய்வு நாள் கொடுத்திருக்கிறார்னா 7 நாள் விழித்திருந்து 6 நாள் விழித்திருந்து 7வது நாள் 24 மணி நேரம் தூங்குவதற்கல்ல. ஆண்டவருடைய சபாத், ஆண்டவருடைய ஓய்வு நாள் என்பது நீங்க ஆதியாகமத்தில் பார்த்தா 6 நாள் ஒர்க்கெல்லாம் முடிச்சு 7வது நாள் மனுஷனை கூட்டிட்டு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறார். ஏதேன்ல அழகா காண்பிச்சு, இங்க பாரு இதெல்லாம் சாப்பிடு, இது சாப்பிடாத, இந்த நதியை பாரு, ஒரு நதி இங்க போகுது, இன்னொரு நதி இங்க போகுது, எல்லாத்தையும். அப்போ ஓய்வு நாள்ல கர்த்தர் என்ன செய்தார்னா ஃபுல்லா மனுஷனுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றார். மனிதனுக்குன்னு தம்முடைய நேரத்தை ஒதுக்குகிறார். மனிதன் உழைக்கணும், இந்த உலகத்துல தன் கடமைகளை செய்யணும், வாழணும், இப்படி நிறைய காரியம் இருக்கிறது. தன் வியர்வை சிந்தி சாப்பிடணும், இது தேவன் வைத்த நியமம். ஓய்வு நாள் எதுக்கு வச்சிருக்கிறார் தெரியுமா? நீ அதை ஃபுல்லாவே அவருக்கு கொடுத்துரு. அவர் கூட அதிக நேரம் செலவிடு. அவர் தம்முடைய வழக்கத்தின்படி ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து ஹல்லேலூயா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோ தேவன். ஆமே நீரம்பிட வந்து நிற்கிறோ, ஆராதிக்க வந்தோ, அன்பு கூற வந்தோ, யெகோவா தேவனையே துதித்திட வந்தோ, பொழுதிட வந்தோ, தூயவரே சுவை. சண்டே இன்னைக்கு என்ன பண்ணலாம்? இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்கக்கூடாது. செகண்ட் ஆப்ஷன் இன்னைக்கு வேற ப்ரோக்ராம் ஒன்னும் இல்ல, அப்போ வா சர்ச்சுக்கு போலாம். இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு சகோதரர் வந்தார், அவங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மேரேஜ் கார்டு கொடுத்தாங்களாம். சண்டே மேரேஜா. அவர்கிட்ட முகூர்த்த டைம் சொல்லும் போது அவர் சொன்னார் 9 மணி வரை அவர் ஃபர்ஸ்ட் ஆராதனை அட்டன் பண்றவங்க. கல்யாண கார்டு கொடுத்தவங்க அவங்க முறைமையின்படி காலையிலேயே அவங்களுக்கு முகூர்த்தம். இவர் சொல்லிட்டார், நீங்க எவ்வளவு பெரிய ரிலேட்டிவா இருந்தாலும் சரி 9 மணி வரை நாங்க வரமாட்டோம். எங்களுக்கு எங்க முகூர்த்தம் முடிஞ்ச பிறகுதான் வரும். ஆமேன் போட்டதுக்கு அப்புறம் தான் சில சொல்லுவாங்க, இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாது, அங்க ஒரு மேரேஜ் போனோம், அங்க முடிஞ்சிட்டுன்னா இங்க எதுக்கு ஆசீர்வாதம் ஜெபம் பண்றதா? அதை நாங்க பண்ணிடுவோம். கர்த்தர் எவ்வளவு பிஸியா ஓடிட்டு இருக்கிறாருங்க. அவர் தேவாலயத்துக்கு விட சிறியவர் அல்ல, தேவாலயத்திலும் பெரியவர். ஒரு பெரிய இந்த தேவ ஆலயத்திலும் பெரியவர். அவருடைய வழக்கத்தின்படி ஓய்வு நாள்னா
அவருடைய வழக்கம் எதுவா இருந்தது தெரியுமா? சர்ச்சுக்கு போறது. இந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்க கூடாது. அதுதான் பக்தி வைராக்கியம். ஆமென். செகண்ட் ஆப்ஷனுக்கு இடம் இருக்க கூடாது. கல்யாண வீடா ஆராதனையா அப்படி வந்துட்டனால நம்ம இல்ல, இந்த இன்னொரு ஆப்ஷனுக்கு இடம் இருக்க கூடாது. நம்ம அப்படி கொடுக்கிறோம்னாலே நம்ம ஆரோன போல அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அர்த்தம். ஆரோன போல அது உங்களுக்கு தெரியாத அந்த ஜனங்களை பத்தி, எங்க சொந்தக்காரங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அப்படித்தானே ஆரோன் அதுதானே சொன்னா மோசே கிட்ட, உமக்கு தெரியாத இந்த ஜனங்களை பத்தி. அப்ப சண்டே கல்யாணத்துக்கு போக கூடாது. போங்க, ஆராதனை முடிச்சிட்டு ஆமென் ஆத்மாவுக்கான ஆகாரத்தை உட்கொண்டு விட்டு போய் பிளஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க. இப்ப எல்லாரும் சிரிக்கிறீங்க. இதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். ஆமென். ஆனா ஆராதனையை விட்டுட்டு வேற ஆசீர்வாதமே கிடையாது. ஒரு தேவ பிள்ளைக்கு ஆராதனையை தள்ளிட்டு வேறொரு ஆசீர்வாதம் கிடையாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். இதுல ரொம்ப உறுதியா இருக்கணும். சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னொரு ஆப்ஷனுக்கு ஒரு சகோதரர் கடந்த நாள், நல்ல ஃபேமிலி, நல்ல செவிக்கிற குடும்பம். அவங்க காலையில 2 மணில இருந்து 5 மணி வரை ஜோம் பண்ணுவாங்களாம். எல்லாரும் அவங்க நிறைய போன்ல இணைவாங்களாம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நீங்க எவ்வளவு நேரம் வேலை பார்க்குறீங்க? நான் காலைல வேலைக்கு போனா நைட்டு தான் வருவோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டு திருப்பி காலையில் எழும்பி. நான் சொன்னேன், நான்லாம் இப்படி பண்ணிடவே மாட்டேன். அப்புறம் எவ்வளோ நாள் பண்ணுங்க? டெய்லி பண்ணுவோம். டெய்லி பண்ணுவீங்கன்னா சண்டே எப்படி? சண்டையும் காலையில் இதே மாதிரி பண்ணிட்டு 5 மணி முடிச்சுட்டு 6 மணி சர்வீஸ் வரும். அப்போ நீங்க எப்போ பிரதர் தூங்குவீங்க? அதான் சர்ச்சில் அப்படின்னு சொல்லிட்டு விளங்கிட்டாரு. சொல்லுங்க, அதை கேட்க தான் வந்திருக்கிறேன். அது தூங்கக்கூடாதுன்னு நினைச்சாலும் அதான் சர்ச்சில் நாங்க நல்ல மனுஷன் மனசுல இருக்கிறத. சிலர் தூங்குறத பார்த்தா நினைப்பு நைட்டு ஃபுல்லா ஜோம் பண்ணிட்டு. சில இடத்துல சில சாட்டர்டே நைட் ஆல் நைட் ப்ரேயர் வைப்பாங்க. ஏன்னா இப்படிதான் ஒரு இடத்துல கூப்பிட்டாங்க சாட்டர்டே நைட்டு. நான் சொன்னேன், பாருங்க சாட்டர்டே நைட் நான் வரமாட்டேன், நீங்க வைக்கிறதும் சரியில்லை, வைக்காதீங்க. அதை நாங்கள் லாக்டவுன்ல அப்படி வச்சோம். லாக்டவுன்ல வச்சிங்க ஓகே. இப்போ லாக்டவுன்ல ஆயிட்டு சாட்டர்டே நைட்டு மக்கள் ஆல் நைட் ப்ரேயர்ல இருந்தா நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் போக மாட்டாங்க, போக முடியாது, அதனால நீங்க வைக்காதீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க மாத்தி வச்சுட்டு திருப்பி கூப்பிட்டாங்க, நான் வரேன்ட்டேன். இந்த ஆராதிக்கிறது என்பது இயேசு காண்பித்து தராருங்க. ஆலயத்தில் ஆராதிச்சாதான் கர்த்தர் கேட்பார், அப்படி இல்லை. இங்கே தேவன் ஒரு ஐக்கியத்தை இரத்தத்தினால உருவாக்கி இருக்கிறார். நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். 2 சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லும் போது ஆலயம் புகையினால நிரம்பிச்சான். புகையினால நிரம்பிச்சுன்னு என்ன அர்த்தம்னா தெய்வ பிரசன்னத்தினால. பாத்தீங்களா, 2 சேராபீன்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, இந்த ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரே சிந்தை, ஒரே பேச்சு, ஒரே செயல். அந்த சேராபீன் சிறகுல மூடுது, இதுவும் மூடுது. ஒரே செயல், ஒரே சிந்தை. என்ன சிந்தை? He is holy, holy, holy. நம்ம அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். என்ன பேச்சு? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசனம். அப்ப அந்த பிரசனம் நிறைந்த இடத்துல
எவன் ஒருவன் வந்தாலும் அவனுக்குள்ளே பாவ உணர்வு உண்டாகும். அப்பதான் ஏசாயா சொல்றார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். அப்படி உணர்வு உண்டாச்சுன்னா தொடுதல் இமீடியட்டா நடக்கும். இதெல்லாம் அந்த ஏசாயா 6 நடக்குது. அப்போ ஆமே, எவ்வளவு மேன்மையான, எவ்வளவு மகிமையான காரியம். அதனாலதான் இயேசு பாருங்க தேவாலயத்திலும் பெரியவர். நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ஆலயத்திலிருந்து இயேசுவை பிடிச்சி தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் ஓய்வு நாள் வந்து அவரு ஏற்கனவே தேவாலயத்துக்கு அவர் கொடுக்கிற முக்கியத்துவத்தை ஒரு ஸ்டடியில சொல்லியிருந்தனால நான் அதை ரொம்ப டீட்டெயிலா டச் பண்ணல. ஆனாலும் ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புறேன். இந்த பாயிண்ட் சொல்லிட்டு சொன்னா அது ரொம்ப எளிதா இருக்கும். மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 15 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து, அதுக்கு மேல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் சுற்றி பார்த்தார் இருக்கும். 11வது அதிகாரம் 11 வாசிங்க. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். எல்லா ஆலயம் எப்படி இருக்கு அப்படி சுத்தி பார்க்கிறார். பார்த்துட்டு போயிட்டு திருப்பி வரார். திருப்பி வந்து என்ன செய்யறார்னா 15வது வசனத்துல, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தி விட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர் கிளீன் பண்றார். அப்பொழுது வேத வாக்கியம் நிறைவேறிட்டுன்னு சொல்லப்படும். எந்த வேத வாக்கியம்? உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். யாராவது இயேசுட்ட சொன்னாங்களா, தயவு செய்து இந்த சர்ச்சில் வந்து கொஞ்சம் கிளீன் பண்ணுங்கன்னு? யாராவது சொன்னாங்களா, சர்ச்சில் கொஞ்சம் இந்த ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் கிளீன் பண்ணுவீங்களா? சொல்லல. ஆனா காண ஒரு கல்யாண வீட்டில் அவர்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க, என் வேலை என்ன வரல, எனக்கு தெரியும், அமைதியா இருக்கிறார். வேற எல்லா இடத்துலையும் எவீர் வீட்டுக்கு வந்து செய்யணும்னா காலில் விழுந்து கதறான். கானானிய ஸ்திரீ மகளுக்கு சுகமாக அவர் பேசாம போனாலும் பின்னாடி வந்து கத்துறா. வேற எந்த ஒரு காரியத்துக்கும் அவரிடத்துல வந்து நிக்கணும், அவர்கிட்ட வந்து கேட்கணும், சில நேரத்தில் கெஞ்சணும். ஆனா ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் அவர்கிட்ட யாரும் பேசல, யாரும் சொல்லல. அவரே வந்து செய்ய காரணம் என்ன? அவர் சொல்றார், என் பிதாவின் வீடு. ஆனா இன்னைக்கு நேர மாறி ஆலயத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னா கெஞ்சணும். ஆனா கல்யாண வீட்டில் கூப்பிடாமலே போயிருந்து சிக்கன் பாத்திரத்தை கையில் வச்சிட்டு இருப்பாங்க. உங்களை யாராவது தூக்க சொன்னா, இல்ல எங்க குடும்பம் அந்த ரோல தான் இருக்குது. ஆலயத்துக்கு என்ன யாரும் இந்த மீட்டிங்ல கூப்பிடல. எக்கால சத்தம் தனித்தனியா காதுல வந்து ஊத மாட்டார் ஆண்டவர், மொத்தமா கேட்கும். அப்ப என்ன கூப்பிடலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா தனித்தனியா காதுல வந்து ஓ எக்காலம் அப்படிலாம் கிடையாது, மொத்தமா கேட்கும். இல்ல என்ன தனியா கூப்பிடல, எனக்கு தனியா இன்விடேஷன். என்ன அப்பாவின் வீடு. நீங்க கவனிச்சீங்கன்னா அவர் ஆலயத்திலிருந்து தள்ளுறாங்க. அவர் வந்து அவர் கிளீன் பண்றது பிடிக்கல உங்களுக்கு.
அவர் வந்து கிளீன் பண்றார். ஏன்னா என் பிதாவின் வீடு. நம்ம கூடி வருகிற தேவ சமூகத்தை, ஏன்னா அவர் வரார்ல, அவர் வந்து இருக்கிறாருன்னு அது அப்பாவின் வீடு தானே. இப்படி நாம பார்க்க ஆரம்பிக்கலைன்னா நம்ம யாரோ, நான் வரேன் ஏதோ கடமைக்கு ஒரு சர்ச்சில் சேரணும், அப்படி மெம்பர் ஆகணும், அப்படியே இருக்கணும், ஆமீன் போடணும், போகணும். நல்ல கவனிங்க, எல்லாத்தையுமே. அதாவது ஆண்டவர் ஒன்று சொல்லுவார் தெரியுமா, நீ கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாம காணாத நீ எப்படி அன்பு. நம் கண்ட கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம விரும்பி இருக்க முடியலன்னா காணாத பரலோகத்தில் ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிட்டுன்னு ஒரு வசனம் இருக்கு. ரொம்ப அமைதலாம். சரி, அதான் வந்து பழைக்கு முந்தி சின்ன கொஞ்சம் விசுவாசிங்க தான் இருக்கும்போது, இப்போ ஆண்டவர் கிருபையில் நமக்கு நல்ல விசுவாசிங்க தம்பிங்க எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. சாட்டர்டே அருமையான சகோதரிகள் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒன்றுமே இல்லை, எதுவுமே யாருமே கிடையாது. எல்லாம் அந்த ஆராதனைக்கு வருவாங்க போவாங்க, கொஞ்சம் பேர் இருக்கும். இப்போ சண்டே காலையில் 10 o'clock வந்து சர்வீஸ் நடக்கும். எனக்கு என்ன பொறுப்புன்னா அந்த சவுண்ட்ஸு ஸ்டேஜ் பொறுப்பு என்னோட பொறுப்பு. எங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா 10 மணிக்கு சர்வீஸ்னால் ஒரு 7-7:30 அவங்க ப்ரேயர் ப்ரிப்பரேஷன்லாம் முடிச்சுட்டு, அப்போது ஃப்ரெண்டில் ஒரு டாய்லெட்டோ 2 டாய்லெட்டோ உண்டு, இந்த சைடில் ஒரு டாய்லெட் உண்டு நினைக்கிறேன். அவங்க தான் போய் க்ளீன் பண்ணுவாங்க. சும்மா அப்படி தண்ணி ஊற்றில அவங்க அந்த நல்லா தேய்ச்சி சுத்தப்படுத்துவாங்க. இதை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய அடுத்த தம்பி பால்சன் வந்து அப்பா கூட ஜாயின் பண்ணாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. எதுவுமே வந்து அவங்க 10 மணிக்கு அவங்க குளிச்சு கிளம்பி எடுத்து வந்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் கனம் பண்ணார். அங்கே 5 பேர் இருக்கிறோன்னா, 5 பிள்ளைங்க இருக்கிறோன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு உண்டு. டேவிட் அப்போ ரொம்ப சின்ன பையன், அவள் அந்த பிறகு நாங்கள் எல்லா பொறுப்பையும் அவன் மேலே வச்சுட்டா. அவன் எதையும் தாங்கும். ஆனால் அந்த நாட்களை நான் நினைக்கிறேன், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஆமென். அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே, தயவால் பெற்றேன். இங்க ஒரு சகோதரர் காலைல 4 மணிக்கு ஜெபம் பண்ண வருவார். 4 மணிக்கு சில நேரத்தில் பிரேயருக்கு எழும்போது அந்த சத்தம் கேட்கும். அவர் ஜெபம் பண்ணிட்டு அப்படி போக மாட்டார். அவர் கண்ணு முன்னாடி சர்ச்சை சுற்றி பார்ப்பார், அப்படியே பார்ப்பார். அவர் இங்கிருந்து பிரேயர் முடிச்சு ஒரு அரை மணிக்கூர் கழிச்சு போவார். அந்த அரை மணிக்கூரில் சர்ச்சு கேம்பஸ் வந்து சுத்தமாயிரும். அதனால அவர் இல்லைன்னா நான் ஃபீல் பண்ணுவேன். யாரு, நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட சொல்லலை, ஒரு நாள் கூட எதில் செய்யுங்க சொல்லவே இல்லை. நம்ம எப்படி பார்க்கிறோங்கிறத, என் அப்பா என்னை பார்க்கிற விதத்தை வைத்து பார்த்தா என்ன கேட்டா சொல்லுவேன், நான் இதுவரை அவருக்கென்று ஒண்ணுமே செய்யல. இது நான் மிகைப்படுத்தல, நான் மனசை தொட்டு சொல்றேன். என் ஆண்டவர் என்னை பார்த்த விதம், என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியங்களை வைத்து பார்த்தால் நான் இதுவரை ஊழியத்துக்கு வந்து இத்தனை வருஷம்னு என்னால் மேன்மை பாராட்ட முடியும். ஆனால் இதுவரை நான் ஆண்டவருக்குன்னு ஒண்ணுமே, நான் செய்த ஒன்றிலும் எனக்கு திருப்தி இல்லை. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தேவன் ஒரு பலனை தரார்.
அந்த பலன் அந்த செயலுக்கு ஏற்றார் போல இருந்தா நான் அதை கூலியாய் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆனா அந்த பலன் என்பது ஒரு ஆயுசு முழுவதும் செஞ்சாலும் கிடைக்காத கிஃப்டா இருந்தா அதை நான் எப்படி கூலின்னு பார்க்கிறது? அதுதான் சொல்லுகிறேன். நான் ஒண்ணு செய்யறதுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கிறார். அந்த ரிவார்டு என்பது என் ஆயுசு ஃபுல்லா நான் ஊழியம் செஞ்சு கிடைக்கிற பலன் அந்த கூலியை விட ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஒண்ணு செய்யலன்னு தான் அர்த்தம். சில டைம்லாம் சரீரத்தில் பலவீனம் களைப்புனால சரியா சண்டே ஆயத்தம் கூட ஆக முடியாது. அப்பெல்லாம் அப்படி நெஞ்செல்லாம் வலிக்கும். மேடையில் வந்து நிற்கும் போது என்னைக்கு இல்லாத வெளிப்பாடு அன்னைக்கு பரலோகத்திலிருந்து கிடைக்கும். எல்லாரும் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாங்க. நான் ரூம்ல போயிருந்து இப்படியே வச்சிட்டு இருப்பேன். ஆண்டவரே எந்த மூஞ்சி வச்சவங்கள. God is faithful God. கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் மோசே அடித்தான், மோசே தவறினான். ஆனா கண்மலை தண்ணீர் கொடுக்க தவறவில்லை. அந்த கண்மலை தண்ணீர் கொடுத்தது. இதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவரை பார்த்து சொன்னேன், தயவால் பெற்றேன். எதையுமே நான் தியாகத்தால பேசார் மேடர் தியாகத்தால நான் தாகத்தால தண்ணீர் பெற்றிருக்கிறேன். ஆனா அந்த தாகத்தை தந்தது அவர் தான். ஒரு வனாந்தரம் இல்லைன்னா எப்படிங்க தாகம் வரும்? வெயிலுக்கும் தண்ணீரையும் தருகிறவர். சூர் வனாந்திரத்தை பார்க்கலன்னா மாறாவை தொட்டிருக்க மாட்டாங்க. மாறாவை தொடலைன்னா கர்த்தர் ஆயத்தம் பண்ணின மரத்தை கண்டிருக்க மாட்டார்கள். செய்தி மாறுது தெரியல. நீ மாறாவை தொடணும்னா சூரை பார்க்கணும். சூர் என்ன 3 நாள் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. மூணு நாள் கழித்து பார்த்தா மாறாவுக்கு வராங்க, அங்க தண்ணீர் இருக்கிறது. எடுத்து வாயில வைக்கிறாங்க, கசப்பு. ஆண்டவரே இதுக்கு நான் சூர் வனாந்திரத்துல எக்ஸ்ட்ரா இன்னொரு நாள் இருப்பேன். ஆண்டவருக்கு தெரியும். அதாவது ஆகாரம் இல்லாமல் 11 நாள் வேணுமானால் இருக்கலாம். ஆனா தண்ணீர் இல்லாம 3 நாளைக்கு மேல முடியாது என்று டாக்டர்ஸ் சொல்றாங்க. பிரசனத்தில் மட்டும் இருக்க முடியும். ஆண்டவர் தெரியுங்க, திராணி தெரியுங்க. 3 நாளைக்கு மேல இல்ல. அடுத்து தண்ணி வச்சிருந்தார். இப்ப சூர் வனாந்திரத்துல தண்ணீர் குடிச்சு வந்திருந்தா அதுல தண்ணீர் இருந்தாலும் அவங்க கண்டிருக்க மாட்டாங்க. போயிருப்பான், கசப்பா விடு, அடுத்தது பார்த்துக்கலாம். இல்ல, இப்ப அடுத்தது பார்க்க முடியாது, வேற வழி இல்ல, இதை குடிச்சுதான் ஆகணும். குடிக்கவும் முடியல. அப்பதான் கர்த்தர் ஒரு மரத்தை காண்பித்து கொடுத்தார். ஏன் மரத்தை காண்பித்து கொடுத்தார்? இது உனக்காக ஏற்கனவே வளர்க்கப்பட்டது. எனக்காக தேவன் ஒன்றை ஆயத்தம் பண்ணினால் அதை நான் அடையாமல் அனுபவிக்காமல் என்ன அடுத்த பாதைக்கு கொண்டு போகவே மாட்டார். ஆண்டவருக்கு சொல்ல தெரியாத மோசே கிட்ட, இதை விடு மோசே, அங்க 12 நீரூட்ட வச்சிருக்கிற எங்க ஏலிம்ல, இந்த மாறாவதான் மதுரமாக்கி குடிக்க வைக்கணுமா? இந்த கிழிஞ்ச சட்டையை தச்சுதான் உனக்கு போடணுமா? ஒன்றை வேற நல்ல சட்டை இருக்குல்ல, வேற ஒன்று சட்டை இல்லைன்னா இந்த கிழிஞ்ச சட்டைய தச்சு போடலாம். ஒன்றுதான் வேற ஷர்ட் இருக்குல்ல, அப்புறம் இதை போட்டு தச்சிட்டு இருக்கிற. சில நேரத்தில் அப்படிதான் வைப்பார் ஆண்டவர். ஏன்னா அதுல ஒரு நன்மை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த மாறாவை மாத்தி குடிக்க வச்சுதான் கொண்டு போகணுமா? அடுத்த பாதையில தானே ஏலிம் இருக்கிறது. அங்க ஒண்ணு இல்ல, 12 நீரூற்று இருக்கிறது. அப்போ ஏன் இந்த மாறா? இங்க உனக்கு மாறா தெரியும்பா, ஆனா நடத்துகிறவருக்கு பக்கத்துல ஒரு மரம் இருக்கிறது, அது தெரியும். என் கண்ணு மாறா விட்டு மாற மாட்டேங்குது. ஆண்டவர் தலையில தட்டி, ஏங்க பேர் வெட்டி போடு. கர்த்தர் நமக்கு செய்த காரியங்கள். அப்போ எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், சுதந்திரித்திருக்கிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? இதுவே அவரை தேடி விசாரித்து, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி.
அவருடைய சமூகத்தை கொண்டு வந்தார். தாவீது சொல்லுகிறார், உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது ஆண்டவரே, அதனாலே மனுபுத்திரர் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். சிலர்லாம் சில நேரத்தில் ஜோமன்லாம் மேலே வருவேன், அப்படி பின்னாடி நின்று பார்த்துட்டு அப்படியே கீழே போயிடுவேன். ஏன்னா சிலர்லாம் அதில் விழுந்து கிடந்து அழுவாங்க பாருங்க. எங்கெங்க இப்படி செய்ய முடியும்? எங்க இப்படி செய்ய? ஏதாவது வீட்டில் போய் இப்படி செஞ்சா ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்கன்னா அவன் அங்க கனெக்ட் ஆயிட்டு இருக்கிறான், யாரு போய் தடுக்கிறதுக்கு? சிலத்துல ஜோமனோட மேல வந்து அப்படியே பார்த்துட்டு ஐயோ நான், ஏன்னா நம்மளை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படி ஸ்டாப் பண்ணலான்னு தோணும். அதனால வேண்டாம். சிலரை யாருன்னே தெரியாது, ஓடி வந்து தேவ சமூகத்தில் ஆமென். இந்த பூமியிலே தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்தவைகள் அனைத்துமே பரலோகத்தில் இருக்கிற நிஜமானவைகளுக்கான சாயல் அல்லது நிழல். அதை நம்ம எப்படி பார்க்கிறோம்? இது தேவன் கவனிக்கிறார். தாவீது பாருங்க, நானும் உம்முடைய மிகுந்த கிருபையினால. தாவீது ராஜாவானத மிகுந்த கிருபைன்னு சொல்லல, ஆனா ஆலயத்துக்கு போறத மிகுந்த கிருபைங்கிறான். நாம எல்லாம் ஒரு உலக பிரகாரமாக ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதை வந்து ரொம்ப பெருசா கொண்டாடும் போது, தாவீது நானோ உம்முடைய ஆலயத்திலே உம்முடைய மிகுந்த கிருபை. இன்னைக்கு இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணும் போதுதான் தாவீது கிருபை, தாவீதுக்கு ஏன் ஆண்டவர் பிக்ஸட் கிருபையை கொடுத்தார்னா, நிலையான கிருபையை கொடுத்தார்னா, நியமிக்கப்பட்ட நிச்சயமான கிருபையை கொடுத்தார்னா, தாவீது கிருபையை அதிகமா எதுக்கு யூஸ் பண்றாரு? கர்த்தருடைய மிகுந்த கிருபைன்னா கிருபையை எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்றாரு தாவீது. எனக்கு கொடுக்கப்பட்டதை நான் எதற்காக 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 அதை கிரயம் பண்ணுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். இந்த தாவீதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் அதுல ஒரு ஒரு 80% அவன் ஆலயத்துக்கு போறதுல தான் யூஸ் பண்றான். 10% தேசத்துக்காக, 10% தன் குடும்பத்துக்காக. அப்ப மிகுந்த கிருபையை தாவீது எதுக்கு? பவுல் சொல்றான், நான் கிருபையை வேஸ்ட் பண்ணல. எது கிருபைங்க? இந்த நாளை எனக்கு காண பண்ணியிருக்கிறார் கிருபை. இந்த நாள் என்னை படுக்கையிலிருந்து எழும்புற அளவுக்கு பலம் தந்திருக்கிறார் கிருபை. இந்த நாளிலே உழைப்பதற்கான பலத்தை தந்திருக்கிறார் கிருபை. நான் மிகுந்த கிருபையினால. அப்ப என் வாழ்க்கையில தேவன் தருகிற கிருபையில நிறைய நான் எதுக்கு யூஸ் பண்றேன்? அவருடைய சமூகத்துல. அதான் சொல்றார், ஒன்றை நான் கேட்டேன் அதையே நான் நாடுவேன், உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே. அவருக்கு மீட்டிங் முடிஞ்சா பிடிக்காது. சிலருக்கு மீட்டிங் முடியலன்னா, ஆண்டவர் பரலோகத்தில் எல்லா கீச்சைன்லையும் தாவீதுன்னு பேர் எழுதிட்டார். தாவீதின் திறவுகோல். அதான் வேடிக்கையா சொல்ல, நம்ம கீச்சைன்லாம் ஜீசஸ் எழுதி வச்சிருக்கிறோம், ஜீசஸ் கீச்சைன்ல டேவிட் எழுதி வச்சிருக்கிறார். ஏன்னா அவருடைய சமூகம். எண்பத்தி 4வது சங்கீதம் 2வது வசனமும் 10வது வசனத்திலையும், என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை இல்லாம வைராக்கியம் வராது. மாம்சீக வைராக்கியம் இருக்கிறது. கொரிந்து சபைக்கு இருந்துச்சு, நீயா நானா. இந்த வைராக்கியம் 5 காசுக்கு உதவாது. ஏன் டீமா ஒன் டீமா. அதான் இன்னைக்கு ஒரு சகோதரன் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த போட்டிக்கு ஊழியெல்லாம் தொடங்கக்கூடாது. இந்த போட்டிக்குன்னு ஊழியம் தொடங்குவாங்க பார்த்துருக்கீங்களா?
அவங்களுக்கு அவங்க சர்ச்சில் வந்து ஒழுங்கான ஒரு வேளை ஏதோ ஒரு விஷயத்தில் மனக்காயம் வந்திருக்கும், அல்லது அவங்கள சரியாக ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அல்லது அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. உடனே பாரு, இதே இடத்துல உங்க சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல போட்டிக்கு விழுது. அது என்ன ஆகும்னா, அது ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும், எல்லாமே ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும். திடீர்னு ஒரு புயல் அடிக்கும் போது அல்லது ஒரு காற்று வீசும்போது நிற்க முடியாது. அப்படி நிற்க முடியாம கொலாப்ஸான ஒருத்தங்க தான் வந்து பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், எதின் அடிப்படையில் ஊழியம் ஸ்டார்ட். அது அது கர்த்தர் சொன்னார். உண்மையா சொல்லுங்க, கர்த்தர் சொன்னாரா? இல்ல, அவங்க எங்களை ஒழுங்கா, அதனால அது 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 வந்து அது வந்து சரியான எல்லையை தொடாது. அது ஏதோ ஒரு இடத்துல திக்கு முக்காடி கொலாப்ஸ் ஆகி. ஆமென். அதே போலதான் சபையில பக்தி வைராக்கியத்தை வந்து தெய்வீகத்துக்கு அடுத்த காரியத்துல காண்பிக்க வேண்டுமே தவிர மானசீகமா காண்பிக்க கூடாது. சிலர் பவுலை சார்ந்தவர்கள், அப்போலோவை சார்ந்தவர்கள். பவுல் வந்து அந்த கிங்டம் மைண்ட் மட்டும் பவுலுக்கு இல்லைன்னா என்ன இருக்கணும்? அந்த பவுலை சார்ந்த ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா, அவர்களுக்கு ஒரே ஆசீர்வாத மழையா தான் இருக்கும். டெய்லி அவங்க வீட்டில் விசிட் பண்ணிட்டு பவுல் சொல்றாரு, பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன். அப்போல்லாவுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை பவுல் எப்படி கடிந்து கொண்டாரோ, அதிலும் அதிகமாக தனக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை பவுல் அதிகமாக கடிந்து கொண்டான். உங்களெல்லாம் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல வாய் வரல. நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு கூட்டம். மோசே எப்படிங்க கேட்டார்? ஆரோன் பட்சத்தில் நிற்கிறீங்களா, மோசே பட்சத்தில் நிற்கிறீங்களா? அப்படியே கேட்டார். இல்ல, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவா. இந்த குரூப்பிசத்துல ஒரு வைராக்கியம் உண்டு பாருங்க. எத்தனை இடத்துல அடி, இப்ப எங்க அடி நடந்தாலும் உடனே வீடியோல வந்துடும். ரீசெண்டா கூட ஏதோ ஒரு ஊர்ல 2 டீமுக்கு பயங்கர ஃபைட். இந்த வைராக்கி 5 காசுக்கு செல்லாது. இதுல தேவ நாமும் கண்டிப்பா தூஷிக்கப்படுமே என்று வேற ஒண்ணுமே கிடையாது. நான் தேவனுக்கு பாராட்டுகிற ஆலயத்தை குறித்து வைராக்கியம் பாராட்டுறது என்ன தெரியுமா? நான் ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. நான் போய் ஆராதிக்கிற இடம் சுத்தமா இருக்கணும். நான் மனுஷனுக்கென்று எதையும் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல். கொலோசியர் 3வது அதிகாரம் கடைசி வசனம் என்று நினைக்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 24வது வசனம். 24 வாசிங்க. எதை செய்தாலும், இந்த வார்த்தையை சொல்லுங்க, எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். மனப்பூர்வமாய். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய். உண்மையாதான்பா செய்யறான், உண்மையா செய்யறான், மனப்பூர்வமா. கர்த்தர் அதை பார்க்கிறார். நேற்றைய செய்தி என்ன? அந்தரங்கத்தை பார்க்கிறவர் வெளியரங்கமாய் பலனளிப்பார். கர்த்தர் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். காண ஒரு கல்யாண வீட்டில் அவர்கிட்ட கேட்காம அவர் செய்யல. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல யாரும் கேட்கல. அவர் ஏன்னா அவர் அதை எப்படி பார்க்கிறார்னா, அங்க இருக்கிற ஆசாரியனுடைய ஆலயம் என்றோ வேத பாரகருடைய ஆலயம் என்றோ அப்படி பார்க்கல. இது கர்த்தர் என் அப்பாவின் வீடு, என் பிதாவின் வீடு. இந்த பார்வை வந்துட்டா நம்மில் வெளிப்படுகிற கிரியைகள் பரலோக தேவனை சந்தோஷப்படுத்தும். இயேசு அப்படிதான் செய்தார், அப்படியே தான் செய்தார். மார்க் 11வது அதிகாரம் அவர் எல்லாவற்றையும் கவிழ்த்து போட்டு 15ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றார். அப்ப உள்ள இருக்கிற அருவருப்பர்களை வெளியே கொண்டு போகிறார். 16வது வசனத்துல
ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் திறப்பை அடைக்கிறார். ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். சுத்திகரிச்சுட்டு மாத்திரமல்ல, திறப்பை அடைக்கிறார். அடைச்சிட்டு சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று எங்க எழுதி இருக்கு? ஏசாயா 56. அதை விடுங்க, எங்க எழுதி இருக்கு? பைபிள் எழுதி இருக்கு. நமக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னா அடிச்சு இல்ல, காமனா பைபிள்ல கரெக்ட் தான். சர்ச்சில் இருக்கவங்களாம் அப்படி வசனத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஆமென், எல்லாருக்கும் அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுப்பாராக. பைபிள் எழுது. அப்போ சர்ச்சை கர்த்தர் இருக்கிற சபையை எப்படி சுத்திகரிக்கிறார் தெரியுமா? எது சர்ச்சை விட்டு வெளியே போகணும்? பைபிள்ல இல்லாத ஒன்று சர்ச்சில் இருந்தா அது என்ன செய்யணும்? வெளியே போகணும். பைபிள் இது ஏன் செய்யறீங்க அப்படின்னு கேட்டா இது தெரியாது. இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குது, அது பைபிள்ல இருக்கா? ஆண்டவர் வந்து எனக்கு பிடிக்கல அப்படி செய்யல, இருக்குல்ல, எழுதி இருக்குல்ல, இது வேண்டாம் வேண்டாம். என் ஆண்டவர் பரிசுத்தத்தை உள்ள வைக்கிறார். அன்னைக்கு அங்க இருந்தவங்க பாரம்பரியத்தை உள்ள வச்சாங்க. ஆலயத்தின் பிரமாணம் பாரம்பரியம் அல்ல, ஆலயத்தின் பிரமாணம் பரிசுத்தம். ஆலயத்தின் பிரமாணம். ஓய்வு நல்ல சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டாங்க, தாங்க முடியல. ஆண்டவர் எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு கொடுக்குறாங்க. பாருப்பா, நீ கையெல்லாம் கழுவுற, ஆனா உள்ள எப்படி இருக்கு தெரியுமா? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைன்னு சொல்லிட்டு சொல்ற, உள்ளேயோ வெளியே நல்ல வெள்ளையா இருக்கு, உள்ளேயோ எலும்பு கூடு, உள்ள மரித்த நிலை எலும்பு. உள்ள ஒரு ஆவிக்குரிய காரியம், எந்த ஒரு காரியத்துல ஒரு உயிர் இல்ல, வெளியெல்லாம் சூப்பர். அவன் கை கழுவல. என்னெல்லாம் ஈஸியா. இது வந்து மாம்ச பாரம்பரிய வைராக்கியம் அல்ல, பரிசுத்த வைராக்கியம். ஏசாயா 43:12 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆலயத்தின் பிரமாணம் என்னவென்றால், எசேக்கியேல் 43:12. எசேக்கியேல் 43. ஆலயத்தினுடைய பிரமாணம் என்னவென்றால், மலை உச்சியின் மேல் சுற்றிலும் அது எல்லை எங்கும். எல்லாரும் சொல்லுங்க, அடுத்து மிகவும் மிகவும் பரிசுத்தமா இருக்கும். இதுவே ஆலயத்தினுடைய கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்துக்கு ஒரே ஒரு பிரமாணம் தான் உண்டு, ஹோலினஸ். ஏன் ஆலயத்துக்கு பரிசுத்த பிரமாணம்? ஏன்னா ஆலயத்தின் தலை, ஆலயத்தில் உலாவுகிறவர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர். சங்கீதம் 93:5 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமானது நித்திய நாளாய் உமது ஆலயத்தில். இந்த வார்த்தையை பாத்தீங்களா? Holiness becometh thine house, O Lord, forever. நித்திய நாளாய் அவருடையது என்று சொல்லுகிற எதை தொட்டாலுமே பரிசுத்தம். ஆலயத்தின் அலங்காரமே பரிசுத்தம். அந்த வைராக்கியம் இருக்கணும். கர்த்தர் எப்படி கிளீன் பண்ணார்? ஏன் ஆண்டவரை புறாவிக்கிற தப்பா, அது தப்பா, இது தப்பா? இங்க பாரு, பைபிள் என்ன சொல்லி இருக்கு?
ஏன் அந்த காலத்துல இந்த கொள்வன கொடுப்பன ஆலயத்தில் இருந்தன்னா, இந்த வெளியூர்ல இருந்தெல்லாம் வரும்போது, அதாவது பலி செலுத்த உள்ள வரும்போதே ஒரு பலி மிருகத்தை கொண்டு வரணும். சில வசதி இருக்கிறவங்க ஆட்டுக்குட்டி, நல்ல ஆட்டுக்கடா இல்லை கொளுத்த கன்று இவைகளை கொண்டு வருவாங்க. வசதி இல்லாதவங்க இந்த புறா குஞ்சு இதெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்போ தூரத்திலிருந்து எடுத்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வரதை விட இது வந்து கொஞ்சம் நாளடைவில் கொஞ்சம் பிஸ்னஸ் ஆயிட்டு. ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்து. ஆலய பிராகாரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் விற்பனைக்கு வச்சிருப்பாங்க. அப்போ பணத்தை கொண்டு வந்து மாத்துறதுக்கு நம்ம ஊரில் ஏர்போர்ட்டில் இறங்குனதுமே இருக்கும். இந்த நம்ம இந்தியன் மணியை கொடுத்துட்டு எந்த கண்ட்ரி போகிறோமோ அல்லது வெளிநாட்டு கரன்சியை கொடுத்து இந்தியன் கரன்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு எல்லாம் எல்லாமே இருக்கும். இதே மாதிரி அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கிறாங்க. சிலர் பொருட்களை கொண்டு வந்து பணத்தை வாங்கி அந்த பணத்தை கொடுத்து, இப்போ ஆடு வாங்கணும்னா ஆடு வாங்குவாங்க, மாடு வாங்கணும்னா மாடு வாங்குவாங்க. எதுக்குன்னா அடுத்த ஸ்டெப்பில் உள்ள கொண்டு போய் ஆசாரியன்ட்ட கொடுத்து, ஆசாரியம் பலி செலுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு இதை பின்னாடி விற்கிறது. ஆரம்பத்தில் பலி நடந்துட்டே இருக்கு, நல்லா இருக்கு இந்த பிஸ்னஸ். அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க தெரியுமா? பரவாயில்ல, இன்னைக்கு நான் ஒரு ஆட்டுக்குட்டிய பலி செலுத்துறேன். உள்ள அதே ஆடுதான் பின்னாடி இங்கே சுத்தி வந்து மேனு சொல்லும். பின்ன நமக்கு எல்லாமே ஒரே சத்தமா கேட்கறதுனால நமக்கு தெரியாது. இப்படியும் போயிட்டு இருந்து அது அப்படி பிஸ்னஸ் எல்லாம் வளர்ந்து நல்லா இருக்கு. ஆசாரியனும் அதுல ஒரு கமிஷன் அடிச்சுட்டு, ஆண்டவர் ஆலயத்துல வந்து பார்க்கும்போது ஆண்டவர்கிட்டே கேட்டிருப்பான், உங்களுக்கு இதுல ஆடு வேணுமா, மாடு வேணுமா, புறா வேணுமா, இரு வரேன். அந்த சவுக்கெடு எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டு, எப்படி ஏன் ஆண்டவர் இது உங்களுக்கு ஏன் நல்லது இல்லையா, இது நியாயம் இல்லை, இங்க பாருப்பா எழுதி இருக்கு பாருப்பா, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும், நீங்களும் அதை கள்ளர் குகை ஆக்கினீங்க. இந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமாங்க? தாவீதுக்கு கர்த்தர் பிளானை கொடுத்து சாலமோனை வச்சு அதை கெட்ட வைத்து, சாலமோனை வச்சு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வைக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இங்கே ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள். அப்போ இப்படி ஒருத்தன் ஜெபம் பண்ணணும்னா அந்த இடம் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கும்? ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய கண்கள் திறந்தவைகளும், அவருடைய கண்கள் அக்கினி சுவாலை போன்ற கண்களுங்க. அவன் ஒருத்தன் ஜெபம் பண்றான், இந்த இடத்துல உம்முடைய கண்கள் திறந்தவைகள்னா அவர் தீமையை பார்க்க மாட்டாது, சுத்த கண்ணன். அப்போ இந்த ஜெபத்தை பண்றதுக்கு முன்னாடி அவன் சுத்தி எது எது கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் இருக்கிறது அப்புறப்படுத்து. ஏன்னா இந்த இடத்துல மனிதர்கள் வருகிற இடம் என்று அவன் பார்க்கவில்லை, மகிமை இறங்குகிற இடம் என்று அவன் பார்த்ததுனால அவன் சுத்திகரித்து விட்டு சொல்லுகிறான், உம்முடைய கண்கள் திறந்தவைகளும். இன்னைக்கு அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்ற, நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கிட்டீங்க. அதை என்னவா சொல்றீங்க? நீங்க பார்க்காதீங்க ஆண்டவரே, நீங்க இங்கே நடக்கிற கூத்த பார்க்காதீங்க ஆண்டவரே. அதனாலதான் இயேசு மட்டும் ஏன் ஆலயத்திலிருந்து புறம்ப தள்ளுறாங்கன்னா, அவர் இருந்தா இதெல்லாம் அப்புறப்படுத்துவார் தெரியும். அதனாலதான் லவோதிக்கேயா சபைக்கு வெளியே நின்று, ஏன் தம்பி வெளியே இருக்கிற, மீட்டிங் லேட் ஆயிட்டுப்பா. நீங்க வெளியே இருக்கிறீங்க? நான் தான்ப்பா ஓனர், என்னை வெளியே தள்ளிட்டாங்க. லவோதிக்கேயா சபையின் வெளியே நின்று அவர் என்ன செய்யறாரு? தட்டுறாரு. உடனே உள்ள இருந்து அடுத்த சர்வீஸ் வாங்க. அப்படியா? இந்த வேதத்துல ஆராதிக்கிறதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறது. அதற்கு மாறாய் இருக்கிறவைகள் அனைத்துமே தீட்டுப்படுத்தக்கூடியது, அருவருப்பானது, தீமையை பார்க்க மாட்டாத. ஆண்டவரே, இவ்விடத்தில் உம்முடைய கண்கள் திறந்தவைகள் சொல்லும் போது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருந்தா கண்ணை மறைக்கிறாருன்னு அர்த்தம். கண்ணை மூடுறாருன்னு அர்த்தம், முகத்தை மறைக்கிறார். முகத்தை மறைக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? என் மேல வீசின ஒளி விலகுகிறது. ஆராதனை. சில இடத்துல எல்லாம் மினிஸ்ட்ரிக்கு போகும்போது ரொம்ப உடஞ்சிட்டு தான் வரும். அப்படி ஒரு மந்த நிலை, அப்படியே இருந்து
சில நேரத்துல எல்லாம் தோணும் வெளியே போக வேண்டாம், ஆனா ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு போவார். அங்க இதுக்காக சோமண்டு ஓட, இதை ஓட கர்த்தர் எதிர்பார்க்கிறது. கட்டிடத்தை மட்டுமல்ல இது நான் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை இதுல இல்லாதவைகள் அப்புறப்படுத்த வேண்டும். எனக்கு முடியல, இயேசுக்கு இடம் கொடுங்க, அவர் செய்யட்டும். இயேசுக்கு இடம் கொடுங்க, அவர் செய்ய. நீ தடுக்காத, நீ தடுக்காத. கவிழ்த்து போடதை அவர் கவிழ்த்து போடுவார். துரத்தப்பட வேண்டியது அவர் துரத்தப்படுவார். என்ன அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட பாடல்கள். வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டவனை செத்து போட்டாண்டவர். அது தகப்பனை உம்பீடத்தில் தகன பலியானேன். அடுத்த வார்த்தை, நம்ம ஜெபமே அடுத்தவனை எரியும். அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். சில நேரத்தில் நம்ம அதை பாடும்போது பயம் வந்துட்டோம், ஒன்னு அந்நிய பாஷையில பாடுது, நமக்கு மீனிங் தெரியும். அக்கினி அப்படி முடிஞ்சு. ஏன்னா அது பாடின ஒருவேளை அக்கினி இறக்கிட்டார்னா எங்க ஸ்பேஸ் கொடுங்க, எங்க ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, அவர் வரட்டும். ஆண்டவர் ஒன்னு நீச்சை இல்லைன்னா என்ன செய்ய விடு, இதுதான் ஆண்டவருக்கு. அதுக்கு தான் வாசலை தட்டுறாரு. ஒன்னு நீ அப்புறப்படு, முடியல நான் செய்யறேன், எனக்கு ஸ்பேஸ் கொடு. ஆனா என்ன நீ தடுக்க கூடாது, என்ன நீ வெளியே பிடிச்சு தள்ளவும் கூடாது. ஆண்டவர் வசனத்தின்படி சுத்திகரிக்கும் போது இவர்கள் அவரை கொண்டாட வேண்டாமா? அப்ப இவர்களுக்கு கர்த்தர் ஆலயத்தில் உலாவது விஷயம் கிடையாது, அவங்க பிசினஸ் ஸ்டாப் ஆயிட்டு. மார்க் 11:18 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை வேதபாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆமென். உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டியதை உங்களுக்காக வந்து அவர் செய்யறார். நீங்க அவரை கொண்டாடலைனாலும் பரவாயில்ல, கொலை செய்யாதீங்க. அப்ப அவங்க என்ன அந்த இடத்துல நினைச்சிருக்கணும் தெரியுமா? அப்ப இவ்வளவு நாள் கர்த்தர் இந்த இடத்துல உலாவவில்லையா? அப்படிதான் நினைச்சிருக்கணும். அவங்களுக்கு கர்த்தர் உலாவதெல்லாம் விஷயம் கிடையாது, அவர்களுக்கு பிசினஸ் நடக்கணும். இவ்வளவு நாள் கர்த்தர். நம்முடைய வாழ்க்கை, நானும் நீங்களும் தேவனுடைய ஆலயம். ஒரு தேவ மனிதர் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கவர்ந்தது. இந்த வார்த்தையை நான் அப்படி அடிக்கடி எங்க போனாலும் சொல்லுவேன். நாம் கூடும்போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். நம்ம என்ன நினைக்கிறோம், நாம் ஆமேன் போட்டு போனது அவரும் போயிருவான்னு. அவர் கூடவே. ஆண்டவர் ரொம்ப தண்ணீர், நானும் உன்னோடு வருவேன். மரண இருளின் பள்ளத்தாக்கு, தேவரீர் என்னோடு. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும். நன்றியோடு கைகளை உயர்த்தி எந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் ஹல்லேலூயா. எந்த மதுரமாய் மாற்றும் அன்பின் ஆமென். ஆயிரம் ஆயிரம் அனுதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரே, நல்ல எபினேசராய் நல்ல என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்.
நல்ல கவனமா கேளுங்க. நாம் ஆராதிக்கிற இடம், நாம் அவருடைய ஆலயம். இயேசு வசனத்தை வைத்து சுத்திகரித்தார். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லும் போது, ஒருவளுடைய 10 வெள்ளி காசுல ஒன்று தொலைந்து போனதாம். அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கினாள். எந்த வீட்டை? கரெக்டா சொல்லணும். எந்த வீட்டை? கரெக்டா தான் சொன்னீங்க. இப்ப இந்த வார்த்தை அழுத்தி சொன்னதை விழுங்கிட்டீங்க. எந்த வீட்டை? அவளுடைய வீட்டை. வேதம் தான் என்னது? விளக்கு. என் வாழ்க்கையில சில ஜப என்கிற வெள்ளிக்காசு தொலைந்து போயிருக்கும். விசுவாசம் என்கிற வெள்ளிக்காசு தொலைந்து போயிருக்கும். ஆதியில கொண்டிருந்த அன்பு ஒன்னு தொலைதுன்னு ஃபீல் பண்ணாலே, நிறைய குப்பை சேர்றதுக்கு முன்னாடி இந்த விளக்க ஆன் பண்ணா பெருக்கிறது ரொம்ப ஈஸி. மணவாளன் வருவதற்கு முன்பதாக சாவுக்கேதுவானவைகள் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும். இந்த விளக்க கொளுத்தி சிலர் பார்த்திருக்கீங்களா? ஸ்டேட்டஸ் யுத்தம் நடக்கும். ஒருத்தங்களை பிடிக்கலன்னா வசனம் போடுவாங்க. 6 மணிக்கூர்ல அடுத்த ஆளு ஸ்டேட்டஸ்ல வரும். தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே எல்லாம். இது அடுத்த ஆள பெருக்கிறதுக்கு இல்ல. இந்த விளக்க கொளுத்துறது என் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்ப்பதற்கல்ல, என் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுப்பதற்கு. இது ஆலயத்தை குறித்த வைராக்கியம் உள்ளவன் வசனத்தை வைத்து சுத்தம் பண்ணுவான். வசனத்தை வைத்து சுத்தம் பண்ணுவான். சொல்லப்படுகிற வார்த்தைகளை தன் வார்த்தை தனக்குள்ளே கிரியை செய்ய இடம் கொடுப்பான். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரை இவ்வளோ கொலை செய்ய வகை தேடுறாங்க. அவரை சுத்திகரிச்சுட்டு என்ன பண்றார் பாருங்க. 11வது அதிகாரம் 27வது வசனம். அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்போ உலாவிக் கொண்டிருக்கிறார்னா பிதாவோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உறவாடி கொண்டிருக்கிறார். அப்போ உறவாடுவதற்கு தடையானவைகளை அப்புறப்படுத்துகிறார். முதல்ல வந்து சுற்றி பார்க்கிறார், அப்புறமா சுத்திகரிக்கிறார். 11வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். 15வது வசனம் 15 முதல் 17 வரை உள்ள வசனம் வசனத்தால சுத்திகரிக்கிறார். 27வது வசனம் உலாவுகிறார். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். ஆல்ரெடி இது ஒரு செய்தியில ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ சொன்ன ஞாபகம் இருக்கிறது. இன்னைக்கு இந்த சாப்டர் வந்ததுனால நான் டச் பண்றேன். அப்போ ஆண்டவர் உலாவுவதற்கு முன்னாடி என்னெல்லாம் செய்ய பார்க்கிறார். பார்த்துட்டு என்னென்ன குறை இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போய் உக்காந்துருந்து அவர் உலாவுகிறார். நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். ஆராதிக்கிறதுக்கு முன்னாடி நிதானிக்கணும். அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நமக்கு ஏதாவது ஒரு பாட்டு வரணும். பாட்டு பாடினாதான் அப்படி இந்த குக்கர் விசில் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகும் தெரியுமா? அப்படியே கொஞ்சம் அப்படியே அடக்கி வச்சுட்டு ஏதோ ஒரு கட்டத்தில் ஹோன்னு ஒரு விசில் அடைச்சு முடிச்சுட்டு ரைட் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இனி அடுத்த வாரம் தான். நீ போகும்போதே நான் எங்க போய் நிக்க கூடியவன். அப்ப இயேசு இவ்வளவும் செஞ்சது எதுக்காக? தனக்கு பேருண்டாக்கவா? தனக்கு கல்வெட்டு வைக்கவா? உலாவணும் என் அப்பா கூட, என் பிதா கூட நான் உறவாடணும். அதற்கு தடையா எதுவும் இருக்க கூடாது. அங்க இருந்த வேத பாரகர்களுக்கு உறவாடுறதுல மேட்ரு கிடையாது, பிசினஸ் மேட்ரு. தங்கள் காரியம் நடக்கணும். ஆனா இயேசுவுக்கு கான்டாக்ட் நடக்கணும் பிதாவோடு. இதான் ஆலயத்தை குறித்த வைராக்கியம். ஆமா, இப்ப நாளிலிருந்து காலை எல்லாரும் விளக்குமாறோடு வரணுமா? இல்ல,
இந்த விளக்க கொளுத்தி நாம தான் ஆலயம், நாம தான் ஆலயம். ஆமே. ஆவியானவரே, இந்த விளக்கால என்ன சுத்தமாக்குங்கப்பா, என்ன சுத்தமாக்குங்கப்பா. எதுக்கு சுத்தமாக்கணும்? ஆமா, இங்கிருந்து ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளோ, உம்முடைய செவிகள் கவனிக்கிறவைகளுமாய். ஹல்லேலூயா. நான் என் வாழ்க்கையை கள்ளர் குகையாக்கி, வேதத்துக்கு மாறானது எனக்கு நான் இடம் கொடுத்து கள்ளர் குகையாக்கி, நான் ஆகஸ்ட்ல இல்ல அக்டோபர்ல ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டார். ஆமே. நம்ம நினைப்போம் ஆகஸ்ட்ல ஜெபம் பண்ண கேட்பார், அக்டோபர்ல ஜெபம் பண்ண கேட்க மாட்டார். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்துக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறவைகளும். இந்த வேதம் என்கிற இது சாந்தமாகவும் தேற்றும், சவுக்காகவும் சுத்திகரிக்கும். சில நேரத்தில் சவுக்கா கையில எடுப்பார், அப்போ ஓடுறவங்க யாருமே சுத்திகரிக்கப்பட மாட்டாங்க. அப்போ நிக்கிறாங்க தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்லுவார் எரேமியா கொண்டு? யாக்கோபே, உன்னோடு போராடின அத்தனை பேரும் நான் நிர்மூலமாக்குவேன், ஆனா உன்னை நான் மட்டாய் தண்டிப்பேன். ஆண்டவர் ரெண்டு விதத்தில் அடிக்கிறார். ஒன்னு நிர்மூலமாக அடிக்கிறார், அது சத்துருவ. அவருடைய பிள்ளைகள் அடிக்கிறது நிர்மூலமாகிறதுக்கு இல்ல, திருந்துறதுக்கு. சிக்ஷை. அந்த சிக்ஷையை யார் பகைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை தான் கள்ளர் குகையாகும். அவங்களுக்கு சிக்ஷையை குறித்து பேசினாலே பிடிக்காது. இங்க வேத பாடுறோம், எல்லாருமே அவருக்கு அகென்ஸ்டா எழுமிட்டாங்க. ஆனா அவர் அதெல்லாம் பார்க்கல. எனக்கு ஆலயத்தில் அவர் கூட உள்ள ஆவி உறவாடுறோம், அதுக்கு தடையா இருக்கிறத நான் அப்புறப்படுத்துறேன், அவ்வளவுதான். எதுக்காக இதை செய்றீங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கேட்பாங்க, ஏசுட்டு வந்து, நீர் எந்த அதிகாரத்தில் இதை செய்கிறீர்? நான் உங்களுக்கு சொல்லேன்ட்டார். நான் செய்யறத பார்த்து தெரியல. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? உலாவிட்டு இருக்கிறேன். இதுக்கு தான். நீங்க எதுக்கு உங்களுக்கு பெயர் உண்டாக்க? ஒன்னும் இல்லப்பா, நான் வழக்கத்தின்படி ஆலயத்துக்கு வரேன், எனக்கு அவரோடு உறவாட முடியல. ஏன் உறவாட முடியல? பார்த்தா அவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, அப்புறப்படுத்துறேன், என்னால் உறவாட முடியுது. இவ்வளவுதான். நம்முடைய ஜெபம், நம்முடைய ஜெபிக்கணுங்கிற ஆசை இருக்கு, போய் உக்காந்தா ஜெபம் வரல, உடனே இந்த விளக்க கொளுத்திடணும். ஒரு காலத்துல ஜெபிச்சவங்க தானே, ஒரு காலத்துல விசுவாசத்துல நின்னவங்க தானே, ஒரு காலத்துல நம்ம அன்பு கூர்ந்தவங்க தானே. இதை எடுத்து சுத்தம் பண்ணணும். இந்த விளக்கு ஆனாயிட்டனாலே ஆவியானவர் கிரியை செஞ்சிருவார். நம்ம பைபிள் ஓபன் பண்ணாலே விளக்கு ஆன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆமே. பைபிள் ஓபன் பண்ணிட்டான்னு சொல்றதை விட சிலர் ஓபன் பண்ணி இப்படி இருப்பாங்க. ஏன்னா நான் அவரை தியானிக்கும் தியானம் அப்படி இல்லை, நீ இதை முதல்ல படி. சிலர் மெடிடேஷன்னா பைபிள் வாசிக்கிறேன்னா வாசிக்கிறது, தியானிக்கிறேன்னா வாஸ்திராத இப்படியே வச்சுட்டு இந்த வார்த்தையை உள்வாங்க. இந்த வசனம் எனக்குள்ள கிரியை செய்யும் போது ஆவியானவர் இடைவிட ஆரம்பிச்சிருவார். ஆவியானவர் அசைவாடிட்டார்னாலே வார்த்தை வெளிப்படும், இருள் அப்புறப்படும், வெளிச்சம் உண்டாகும், தொலைந்த எல்லாமே கிடைக்கும், தொலைந்த எல்லாமே கிடைக்கும். ஆலயத்தை குறித்த வைராக்கியம். ஆமே. நம்ம செபிக்க போகும். நிறைய எழுதிட்டு வந்தேன், ஆனா இதுலயே ஆண்டவர் பிடிச்சி நிறுத்திட்டார். இன்னும் ஒரு காரியத்தை குயிக்கா சொல்றேன். ஏன்னா ஆகஸ்ட்ல நமக்கு பிரேயர் பைபிள் ஸ்டடி இல்லாததுனால இன்னும் ஒரே ஒரு காரியத்தை குயிக்கா சொல்லிட்டு நான் செபிக்கிறேன். ஆண்டவர் ஆலயத்துல வரும்போது ஒரு கூனியாகிய ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். 18 வருஷம் அவ வரது ஆராதிக்க. ஆனா அவளால தேவனை ஆராதிக்க முடியாத அளவுக்கு கட்டு. அப்போ அவருடைய ஆசை என்ன பாத்தீங்களா? நான் ஆராதித்தா மட்டும் போதாது, நான் எப்படி என் அப்பா கிட்ட விடுதலையோடு உறவாடி பேசுகிறேனோ அதே போல என் கூட ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவரும், இதான் அவருடைய ஆசை. அவர் என்ன பண்ணார்னு அவளை தொட்டு அவருக்கு இருந்த கிருபையை அவளுக்காக பயன்படுத்தினார். அவருக்கு இருந்த வல்லமைய. சிலர் நம்ம கூட ஆராதிக்க வரும்போது ரெகுலரா வருவாங்க சர்ச்சுக்கு, ஆனா ஆராதிக்கவே முடியாது அவங்களால.
அதை பார்த்துட்டு பார்க்காதது மாதிரி போகக்கூடாது. நம்மை தேவன் விடுதலையோட ஆராதிக்க வைக்கும் போது என் கூட இவங்க வராங்க, நான் ஏன் அவங்களால ஆராதிக்க முடியல? அந்த கூட்டத்தில் அவர் இப்படி செஞ்சது ஜெபாலய தலைவனுக்கு இப்படி யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்காக உத்தரவாதம் எடுக்கணும். அது அவங்க என்கிட்ட ஜோமண்ண கேட்கல, அப்படி இல்லை. உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கும் போது அவள் எப்படி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாளோ நம் கண் காண அவர்களும் நம்மோடு கூட சேர்ந்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆலயத்தை குறித்த வைராக்கியம் சுத்திகரிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் இங்க வந்த ஒவ்வொருவர் என்ன நீங்க எப்படி ஆராதிக்க வைக்கிறீங்களோ அப்படி ஏன் கூட யார் யார் இந்த சபையில வர்றாங்களோ அத்தனை பேர் ஆராதிக்கணும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்கணும். ஆனா ரெகுலரா வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்க ரெகுலரா வந்து ஆராதிக்கல, ஆனா ரெகுலரா வராங்கனால ஆசையில தானே வராங்க. ஆசையில வரலன்னு யாரா கேட்பாங்களா ஏன் வரல? இல்ல, ஆசை. உங்களுக்கு ஆசை இருக்குங்க. காலையிலேயே கிளம்பி 6 மணி சர்வீஸ்னா 5 மணிக்கே எழும்பி கிளம்பி, சிலர்லாம் தூரத்துலேருந்து வரவங்க 4 மணிக்கு, இன்னும் தூரத்துலேருந்து வரவங்களாம் மதுரையிலேருந்து ஒரு ஃபேமிலி ரெகுலரா வராங்க. அவங்க 3 மணிக்கு 4 மணிக்கு கிளம்பி செகண்ட் சர்வீஸ் வராங்க. இப்படி வராங்க. ஆனா சிலர் பாருங்க வந்து அவங்களால ஆராதிக்க முடியாது. அவன் ஆண்டவர் என்ன சொன்ன சதம் 18 வருஷமா கட்டி வைத்திருக்கிறான். தெரியுது பாருங்க, ரெகுலரா வராங்கனால ஆசையில தான் வர்றது. அப்போ இயேசு பாருங்க அந்த வைராக்கிய வாஞ்சை, அவர் உத்தரவாதம் எடுக்கிறார். யார் என்ன நினைச்சா என்ன, என்ன சொன்னா என்ன, அவங்களுக்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை பயன்படுத்தினார். ஆமென். அவருக்கு அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். லூக்கா 13வது அதிகாரம் 11 முதல் 17 வரை உள்ள வசனங்கள்ல இருக்கிறது. 12வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் பக்கத்துல அழைத்து. இங்க பாரு, முதல்ல பார்க்கணும், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும். அவங்களால ஆராதிக்க முடியுதா? இல்ல, நம்மளால ஆராதிக்க முடியுது. சிலர் பாருங்க இவங்க கை தூக்கல், அதனால நானும், அப்படியும் சிலர் இருக்கிறாங்க. சிலர் கை தூக்க அப்படியே பார்த்துட்டு யாரும் தூக்கல, நம்மளும் பேசாம அப்படியே இருந்துட. நான் ஆராதிக்கிறேன், அவங்களும் ஆராதிக்கணும். நான் பாடுறேன், அவங்களும் பாடணும். பார்க்கணும். இயேசு கண்டு. கர்த்தர் நல்லவர். இந்த வைராக்கிய பக்தி வைராக்கியம் நம்மை பற்றி பிடிப்பதாக. கண்களை மூடி செபிக்கலாமா? உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து ரெண்டு கைகளை உயர்த்தி தகப்பனே, தகப்பனே, தகன பலியானே, தகன பலியானே, ஆமென். தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கிவிடோ, முற்றிலும் எரித்துவிடும். உமக்கு பிரியமில்லாத எல்லா சுபாவங்கள், எல்லா கிரியைகளை உம்முடைய பரிசுத்த அக்கினியால எரித்து விடுங்கப்பா. அப்படியே கைகளை உயர்த்தி கண்கள் தூய்மையாக்கும், கண்கள் தூய்மையாக்கும். கர்த்தா உம்மை பார்க்கணும். கர்த்தா ஆண்டவரே சுத்திகரியும், சுத்திகரியும். என்னால முடியல, உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன். உங்க சித்தம் போல, ஓ உங்க சித்தம் போல. சகல போதனரோ, காதுகள் திறந்திரளும், காதுகள் கர்த்தரும் குரல் கேட்கணும்.
ஆமென். காதுகள் ஹல்லேலூயா. கர்த்தரும் உகந்த காணிக்கையாய் உகந்த ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தே சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. ஆமென். சுகந்த நுகர்ந்து மகிழுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கே ஆராதனை. ஜீசஸ் ஃபாதர். ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஆலயத்தை குறித்த வைராக்கிய வாஞ்சியாய் நீர் காண்பித்த செயல்கள் மாதிரி அதை பின்பற்ற ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை உணர்வுள்ள இருதயத்தையும் தந்து நடத்தும். மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.